ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். மொச்சக்கட்டை வச்சு சாமை அரிசியில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிச்சடி ரெசிபி. இது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெயிட் லாஸ்ன்னு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உடம்பு சட்டுன்னு வெயிட்டு குறையும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். சரி வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக நான் நைட்டு ஒரு 1/4 கப்பு போல் மொச்சக்கொட்டை, கருப்பு மொச்சக்கொட்டை எடுத்து இதை நல்லா ஊற போட்டு வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது கூட ஒரே ஒரு வரமிளகாய் ஒரு 4 கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளோ போட்டு நல்லா இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், பழுத்த தக்காளி. இதை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு நான் சாமை அரிசி எடுத்திருக்கேன். அதாவது சிறுதானிய வகைகளில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த சாமை மில்லட். இதை போட்டு நம்ம ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த மொச்சக்கொட்டை பயிறு, அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு நம்ம 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் குக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நல்லா நம்மளுக்கு வேகணும், கொஞ்சம் வற்றி வரணும். அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றிட்டு நம்மளுக்கு ரைஸ் நல்லா மலர்ந்து வரணும். ஸோ மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கும். ஆனால் மிச்சமாக இருக்கக்கூடிய தண்ணியும் ட்ரை பண்ணணும். ஸோ இனிமேல் நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி கம்ப்ளீட்டாக தீர்றது வரைக்கும் லேசாக லோவில் வச்சு நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான சாமை அரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எடுத்து உடனேவே சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி, கடலை சட்னி, நிலக்கடலை சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.